அனைவருக்கும் வணக்கம். ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நியூ டெல்லி அங்கேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது நார்செட் 11 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் ஆஃபீஸருக்கு. கிரேட் பே 4600 குரூப் பி ஆஃபீஸர் லெவல் ஆகும். பேசிக் பே 44,900 ரூபாயாக இருக்கும். இதன் மூலம் நாம் கைக்கு பெறக்கூடிய தொகையாக ரூபாய் 65,000 இருக்கும். ஆல் இந்தியா லெவலில் பல்வேறு எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மற்றும் புதுச்சேரியின் ஜிப்மர் மருத்துவமனை, பல்வேறு இஎஸ்ஐசி மருத்துவமனைகள் போன்ற மத்திய அரசாங்கத்தின் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு தேவையான ஸ்டாஃப் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் இந்த தேர்வு மூலம் ரெக்ரூட் பண்ணுறாங்க. மேலும் இந்த நோட்டிஃபிகேஷனில் அனெக்சர் 5ல் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எந்தெந்த கேட்டகரிஸில் எவ்வளோ போஸ்டிங் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க, தெளிவாக பிரித்து கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் மொத்த காலி பணியிடங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2218 இருக்குது. குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி நர்சிங் முடித்திருக்க வேண்டும் மற்றும் நர்சிங் கவுன்சிலில் பதிவு செஞ்சுருக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் டிப்ளமோ ஜென்ரல் நர்சிங் படிச்சிருந்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நர்சிங் கவுன்சிலில் பதிவு செய்திருக்கணும். ஏஜ் லிமிட் 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும். பல்வேறு கேட்டகரிக்கும் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். மேலும் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு ரூபாய் 3000 அப்ளிகேஷன் ஃபீஸாக வாங்குறாங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்க்கு மற்றும் பொருளாதாரத்தில் பின்னடைந்த மக்களுக்கு ரூபாய் 2400 ஃபீஸாக வாங்குறாங்க. டிசபிலிட்டி கேண்டிடேட்க்கு ஃபீஸ் வாங்குறது இல்லை. மேலும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எக்ஸாமை போய் அட்டன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னால் அந்த அமௌண்ட் அவங்க பே பண்ண 2400 அப்படின்றது ரீஃபண்ட் ஆகும். மேலும் இது 2 கட்ட தேர்வுகளாக நடைபெறுகிறது. அதில் பிலிமினரி தேர்வு என்பது 12 செப்டம்பர் 2026 நடைபெறுகிறது. அதில் செலக்ட் ஆகக்கூடிய ஒரு சிலரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு 30 செப்டம்பர் 2026 அடுத்த கட்ட தேர்வானது நடைபெறும். அதில் தேர்வாகக்கூடியவர்களை நேரடியாக பணி நியமனம் செய்வாங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் அப்படின்றது 24/7/2026 இருக்குது. க்ளோசிங் டேட் 13/8/2026 மாலை 5 மணியாக இருக்குது. மேலும் எக்ஸாம் சென்டர்ஸ் எப்போ நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னா 3/9/2026 மற்றும் நம்மளுடைய ஹால் டிக்கெட் அப்படின்றது 9/9/2026 நமக்கு கைக்கு கிடச்சிடும். சீரியல் நம்பர் 13ல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு இயர்ஸ் வந்து மாறுபடுது. இதை நீங்கள் பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அட்டன் பண்ண போகிற இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் 90 நிமிடங்கள் கொண்டதாகும். இதில் 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதில் 20 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஆப்டிடியூட் சார்ந்தது. மீதி இருக்கக்கூடிய 80 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுடைய மேஜர் சிலபஸ் சார்ந்தது. மேலும் இந்த தேர்வில் நெகட்டிவ் மார்க் உண்டு. நீங்கள் 3 கேள்விகளுக்கு தவறான பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கான 1 மார்க் வந்து நெகட்டிவாக வந்து குறைப்பாங்க. உங்களுடைய கொஸ்டின்ஸ் 5 கேட்டகரியாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு கேட்டகரியான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கும் 18 நிமிடங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி நீங்கள் எழுதக்கூடிய இந்த தேர்வில் காலி பணியிடங்களை எண்ணிக்கைக்கு ஏற்ப 5 மடங்கான மாணவர்களை அடுத்த தேர்வுக்கு எழுத சொல்லுவாங்க, ஸ்டேஜ் 2. அதில் அப்படி ஸ்டேஜ் 1ல் செலக்ட் ஆகிட்டு ஸ்டேஜ் 2 எக்ஸாம் எழுதுகிறவங்க கிட்டத்தட்ட 3 மணி நேரங்கள் 180 நிமிடங்கள் வந்து தேர்வு எழுதுகிறாங்க. மேலும் இவர்கள் 160 வினாக்களுக்கு வந்து பதிலளிக்கிறார்கள். இவர்களும் 1/3 நெகட்டிவ் மார்க்கை வந்து சந்திக்கணும். இப்படிப்பட்ட எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிவிட்டு இதில் கேட்டகரி வைஸாக டாப்பில் வரக்கூடியவங்களுக்கு பணியாணை வந்து வழங்குறாங்க. தேங்க்யூ. இது போன்ற சுகாதாரத்துறையின் பல்வேறு வேலைவாய்ப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ.